இப்போ பார்க்கறது வந்து சம் நம்பர் 42 பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. M, V and A are partners. The balances in their capital account being rupees 30,000, rupees 25,000 and rupees 20,000 respectively. அதாவது the balance in their capital account, that means balance in their capital accountனா க்ளோசிங் தான். உங்களுக்கு அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, மேலே வேணா க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லி எழுதிக்கிங்க. In arising that these figures, the profit for the year ended March 31st, 2017 amounting to rupees 24,000 had been credited to partners in the proportion in which they shared profit. அப்போ இந்த 24,000 அவங்க ரேஷியோ வீதம் அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. During the year, drawings of M, B and A were rupees 5,000, rupees 4,000 and rupees 3,000 respectively. Subsequently, the following omissions were notified. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்ட்ஸ்னா 10% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏல வாஸ் நாட் சார்ஜ்டு. அப்போ நாம் வந்து அதை மைனஸ் பண்ணி காட்டணும். அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அமௌண்ட் வந்து அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கேட்டிருக்கிறது வந்து ரெக்கார்ட் நெசசரி கரெக்ஷன்ஸ் த்ரூ ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்ததுனால நாம் வந்து ஓப்பனிங் கேபிட்டலில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எம்முக்கு, விக்கு, ஏக்கு. இப்போ இவங்களுடைய க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 30,000, இவங்களுக்கு வந்து 25,000, இவங்களுக்கு 20,000. ஆட் டிராயிங்ஸ் அமௌண்ட் 5,000 rupees, 4,000 and then 3,000 ஆட் பண்ணி போட்டாச்சு. அடிஷனல் கேபிட்டல் இல்லை, அதனால் மூணுத்துக்குமே நெல் போட்டு சேம் அதே அமௌண்ட் கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் வரும். எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 24,000. ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே கொடுக்காத காரணத்தினால வந்து ஈக்குவலாகவே பிரித்து கொடுத்துருங்க. 1:1:1. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 8,000, 8,000, 8,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வரக்கூடியது வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரப்போகிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பார்ப்போம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 2,000, 2,100. இங்கே பொறுத்த வரைக்கும் 1,500 உங்களுக்கு. இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அமௌண்ட் வந்து 250. இப்போ நான் எம்முக்கு நான் சொல்லும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லும் போது 2,000 சொன்னேன். ஆக்சுவல் பொறுத்த வரைக்கும் 2,700. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அமௌண்ட் வந்து 250 மைனஸ் பண்ணிட்டேன்னா அப்போ 2,450 தான். அதே மாதிரி வந்து விக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போய் சேர வேண்டியதுன்னா 1,900. அதே மாதிரி ஏக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட் வந்து 1,350. இப்போ இந்த மூணுத்தினுடைய டோட்டல் வந்து 5,700. இப்போ இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம். 3 பேருக்கும் ஈக்குவலாக சொல்லி பார்க்கும் போது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 1,900 டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவருக்கும் 1,900 கொடுத்துருக்கோம், இவருக்கும் 1,900 கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது வந்து எம்முக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா 2,450 கொடுக்கணும். ஆனால் கொடுத்துருக்கிறது 1,900. அப்போ மேற்கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா வந்து 550. இவருக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல், அதனால நெல். அதே மாதிரி இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் எவ்வளோனா வந்து 1,900 வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் எவ்வளோ தான் கொடுக்கணும், 1,350 கொடுக்கணும். அப்போ இவர்கிட்ட பிடிச்சி நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம்னா எம்மிட்ட கொடுக்க போகிறோம். அப்போ 8 பிடிச்சி எம்மிட்ட கொடுக்க போகிறோம். அப்போ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 550 டு எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 550. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கணக்கு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம 43 லாஸ்ட் சம் வரப்போகிறோம்.